ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60லேருந்து 65 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆவரேஜ் மைலேஜாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப் டு 68-70 வரைக்கும் நீங்கள் போகலாம். பேஸ்ட் அப்போ நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் நான் ஆவரேஜாக ஒரு 65 வந்து தாராளமாக கிடைக்குங்க இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக இந்த பைக்கை பற்றி நான் சொல்ல நினச்ச விஷயங்கள் இவ்வளோ தான். இதை தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை மறக்காமல் வந்து பாருங்கள். ஏன்னா டெஸ்ட் ரைடில் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் அந்த என்ஜின் வந்து பழைய ஃபீல் தான் இருக்கா அண்ட் இந்த புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு அந்த பழைய பேஷன் ப்ரோ எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் அவங்க வந்து கொடுக்குது. அண்ட் அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் ரைட் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதை வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா புது பைக்ஸ் அந்த புது 2025 வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல கம்யூட்டர் அண்ட் மைலேஜ் பைக்கோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நண்பா, டேக் கேர் அண்ட் பாய்.